Hebron Ministries. நியாயாதிபதிகள் 3:17. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தான். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா டிவைன் ஜஸ்டிஸ். அப்போ கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு தெய்வீக நீதியை கொடுப்பார். டெலிவரர், விடுதலையாளர். அப்போ இவங்க நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ரட்சகனை போட்டிருப்பது, டெலிவரர்னு போடப்பட்டிருக்கு. ரெண்டாவது என்ன பண்றாரு? உரிமையாளராய் மாற்றுகிறார். அந்த விடுதலையாளரை அந்த ரட்சகன் என்ன பண்றாரு? உரிமையாளராக மாற்றுறார். ஓனர், அப்படியா? உரிமையாளர்னா ஓனராக மாற்றிடுறாரு. ஓனர்னா எல்லாரும் நம்பும்படி செய்கிறார். மூணாவது காரியம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தேவன் பர்சியூடர், அநேகரை அவன் சொல் பேச்சை கேட்குறாங்க. அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அவனை கூப்பிடும்பொழுது எல்லாம் ஓடி வந்து ஷோஃபர் ஊதுவாங்க எல்லாமே. அப்போ ஆண்டவர் அந்த தேசமே அவன் கையில் கொடுத்து விடுகிறார். இணங்க செய்கிற பர்சியூடர். நாலாவது காரியம் அக்காம்ப்ளிஷர். எந்த வேலையை அவன் கையில் கர்த்தர் கொடுத்தாரோ அதை செய்து முடித்து விடுகிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய விசுவாசம் எப்பவுமே நமக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்துக் கொள்வார். ரெண்டாவது காரியம் பொசஸர்னா உரிமையாளர். ஒரு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். சிம்சோனுக்கு விடுதலை கொடுக்கிறார், பவுலுக்கு விடுதலை கொடுக்கிறார் இல்லையா? பவுலுக்கு விடுதலை கொடுக்கிறார். மரணம் வருவதே இருந்தாலும் கூட தேவன் விடுதலை கொடுத்துட்றார். ஆண்டவர் அவனை விடுதலை கொடுத்துறாரு. அவன் மரித்து போக இருந்த அருமையானவன். அதே போல கர்த்தர் என்ன பண்றாரு? தேவாதி தேவன் உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, எனக்கு விடுதலை கொடுக்க என் தேவன் என்னோடு கூட இருக்க. நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம், நம்பிக்கை கர்த்தர் நமக்கு இரக்கமுள்ளவர். ரெண்டாவது பொசஸர். அப்படின்னா பொசஸர்னா உரிமையாளர். சொல்லுங்க, உரிமையாளர். அல்லேலூயா. என்ன விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு உரிமையாளராய் மாற்றுவார். ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறீங்க, எல்லாம் எழுந்து போயிடுறீங்க, கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகுது, உங்களை போட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க, ஏன்டா கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது மாதிரிலாம் போகிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் விடுதலை ஆகி வராங்க. இனிமேல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு வரான். அவங்க வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் ஜெயிலுக்கு போகும்பொழுது நீங்கள் கதறி அழுதுருக்கீங்க ஜெயிலுக்குள்ளே, கர்த்தர் என்னோட கூட பேசினாருங்க, அவனுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க, அது உங்களுக்கு கொடுத்தலான்னு ஆண்டவர் சொன்னாருங்க. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷத்தில் ஒன்றுமே இல்லை, உங்களை கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஓனராக்கு, உரிமையாளராக மாற்றி விடுறார். ஒரு நிமிஷத்தில் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சிஎம்சிடி இந்த பில்டிங்கை நாங்கள் கட்டும் பொழுது 93 அந்த பில்டிங் கட்டிருந்தோம். அந்த சமயத்தில் அந்த அம்மா அந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணோம், எல்லாம் ஆர்ஃபன் குழந்தைங்க, அநாத குழந்தைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ரூமில் 6 பேர் 8 பேர் படுத்து தூங்குங்க. அப்போ என்ன பண்ணும்போது நான் சொன்னேன், என்ன கீழே படுத்து தூங்குறாங்களே, நம்ம உங்களுக்கு காட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னோம். ஐயோ, நான் இதுமாதிரிலாம் கூட்டதே இல்லைன்னா அவங்க சொன்னாங்க, இல்லை நான் உங்களுக்கு 3 பங்க் பெட்டு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 6 பங்க் பெட்டு. அப்புறம் நான் யோசிச்சேன், என்னடா அது பங்க் பெட்டு செஞ்சு விட்டா எப்படா ஃபேன் வைக்குது? இங்கே ஒரு ஃபேன் வைக்கணும், அங்கே ஒரு ஃபேன் வைக்கணும், அத்தனை பேருக்கு ஃபேன் போகணும்லம்மா. எப்படி தான் இந்த வால் ஃபேன் போட்டாலும் எப்படி கரெக்டாக ஒரு பக்கம் தான் அடிக்கும், கீழே இருக்குங்க புழுக்கத்தில் இருக்கும். அப்படி என்ன அப்புறம் யோசித்தேன், ஏசி பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும். அவங்களுக்கு திடீர்னு ஏசிலாம் போய்ட்டு ஆர்ஃபன் குழந்தைங்க ஏசிலாம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா? அவங்ககிட்ட போய் சொன்னேன், ஏசி பண்ணிடலாமான்னு சொன்னேன்.
அப்படியே யோசிச்சாங்க. யோசியா, நான் இது வரையும் பட்டதே இல்லையே அப்படின்னா. இதெல்லாம் என்ன இருக்குது, இப்போல்லாம் நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, அப்போ நீங்கள் ப்ரே பண்ணுங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, இங்கிலாண்டில் ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, அது அவங்க பிள்ளைங்களாம் அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. இது அம்மா பெரிய சொத்து வச்சுச்சு. அந்த சொத்து வச்சுக்கும்போது அது பெட் ரிடன் ஆகி போச்சு. பெட் ரிடனாக படுக்கையில் படுத்து போச்சு. படுக்கையில் படுத்துனா இந்த அம்மாவுடைய மேகசின், இவங்களுடைய மேகசின் அவங்களுக்கு போகுது. அது சாகிறதுக்கு முன்னாடி அந்த மேகசினை பார்த்தா இந்த மேகசின் பார்த்து படிக்குது. படித்த உடனே அந்த இவங்களை கூப்பிட்டுச்சு, யார், அந்த அட்வொகேட்ஸை கூப்பிட்டு ஒரு வில் எழுதிச்சு. நான் மரித்தவுடன் இந்த வீட்டை விற்று இந்த வீட்டுக்குரிய பணத்தை அங்கே இந்தியாவில் சென்னையில் இருக்கிற அந்த ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அது செத்து போச்சு. செத்து போன உடனே நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுறோம். நான் அப்படியே ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டேன், பண்ணிகிட்டு இருக்கிறேன். காசு வரல. திடீர்னு பார்த்தா டபால்னு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் டபால் ஃபுல்லாக பணம் வருது. வந்துட்டு எல்லாருக்கும் ஏசி, ஃபஸ்ட்டு டைம் ஆர்ஃபன் பிள்ளைகளுக்கு ஏசி பண்ணி கொடுத்தோம். ஹல்லேலூயா. தேவன் பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எதையும் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. உதவி எங்கேருந்து போனாலும், ஈஸ்ட் வெஸ்ட் எங்கேருந்து வரும், ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். அமெரிக்காவிலேருந்து, ஆப்பிரிக்காவிலேருந்து எங்கே இருந்தாலும் தேவன் கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். சரிங்க பாருங்கள், பொசஸர்னா ஓனராக அவங்கள மாற்றுவார். ஹல்லேலூயா. விடுதலை ஆன உடனே கடவுள் என்ன செய்வார், ரெண்டாவது பொசஸர்னா ஓனர், உரிமையாளராக மாற்றுவார். எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அதே இடத்துல இருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன இந்த ஏரியாவில் உரிமையாளராக மாற்றுங்க ஆண்டவர். நான் வாடகை வீட்டில் இருக்கேன், இங்கேயே ஒரு வீடு வாங்குற அளவுக்கு கர்த்தர் தேவன் ஆண்டவர் இரக்கம் செய்ய. அதனால ஓனர் செத்து பண்ணி வச்சுருக்காங்க. பாஸ்டர் நீங்கள் தான் சொன்னீங்க இங்கிலாண்டில் ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க. நீ அப்படியே உங்களுக்கு இமேஜினேஷன் மேலே போயிட்டே இருக்கும். அந்த கதையில் அவங்க செத்து போயிட்டாங்க, இந்த கதையில் எல்லாம் கிடையாது. ஆமாம், உங்கள் கதையில் என்னன்னு பாருங்கள், உங்கள் கதையில். அப்போது என்ன பண்ண ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார். என்ன விசுவாசிங்க. அப்போது இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, இவன் என்ன பண்ணுறான்னா ஏகூத்தை பற்றி மறுபடியும் ரெண்டாவது காரியம் வருது. ஆமாம், வாசிங்க. இப்போ 16ஆம் வசனத்தை வாசிங்க, குயிக்காக வாசிங்க. ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே வலதுபுறத்தை இடுப்பிலே கட்டிக்கொண்டு அப்படியே ஓனா போவோம், கட்டிக்கொண்டு. இங்க பாருங்க, அவனை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த 15ஆம் வசனத்தை என்ன பார்த்தோம், அவன் இடதுபுற பழக்கம் உள்ளவன், லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் பார்த்தோம். இப்போ அவன் என்ன செய்யறான், இப்போ அந்த ராஜா கிட்ட போறான். ராஜா கிட்ட போயிட்டு அந்த ராஜாவை கொல்லணும். பயங்கரமான பிளான். அப்போ பிளான் என்ன பண்ணுறான், ராஜாவை கொல்றதுக்கு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குறான். ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ இருபுறமும் எப்படி ஆசரிப்பு கூடத்தை செய்ய சொன்னார், அது போல் நீ என்ன பண்ணுறா, கத்தியை செய்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்துருப்பார். அப்போ இருபுறமும் கருக்குள்ள ஒரு டேகர்னு சொல்கிறாங்க பாருங்கள், கத்தி செய்கிறாங்க. அது எப்படின்னா, நீங்கள் அந்த டேகர் பிக்சரில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னா, அது எப்படி முள்ளாக இருக்கும், இல்லை வளைஞ்சிருக்கும். அப்படின்னா அப்போ நீங்கள் நான் சொல்லிட்டு நீங்கள் இந்த கிச்சனில் ஒரு இது பாருங்கள், இப்படி ஒரு கத்தி இருக்குது பாருங்கள், முள்ளாக இருக்குது பாருங்கள், முள்ளாக இருக்குது பாருங்கள், அந்த முள்ளாக இருக்குது, அப்படி வளைஞ்சிருக்கு. இன்னும் சில டேகர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி வளைஞ்சி இப்படி இந்த ரெண்டு பக்கம் இப்படி வளைஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணும், குக்கி மாதிரி இருக்கும். நேராக குத்துன உடனே உள்ளே இருக்கிற அந்த குடல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வரும். இப்போ நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்தி எப்படி இருக்குது, நீட்டாக இருக்கும்ல, நீட்டாக. அது 4 நாள் 10 தடவை குத்துறவன அவன் சாக மாட்டான். நீங்கள் தான் குத்தி நீங்கள் தான் போயிடுவீங்க. அது குத்தி இழுத்துக்கிட்டே இருக்கணும், அது ஒன்றுமே ஆகாது. அவன் மறுபடியும் போய்ட்டு ஸ்டிச்சிங் போட்டு சரி பண்ணிடுவான். ஒரு 2 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனால் சரியாயிடுவான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, குத்தலாம் சாகணும், இல்லைன்னா இவரை அவன் சாவடிச்சிருவான், அந்த கிங்கு சாவடிச்சிருவான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், அவனே டிசைன் பண்ணுறான் ஒரு கத்தியை. இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிற அவனே டிசைன் பண்ணுறான் பாருங்கள். டிசைன் பண்ணி அந்த பட்டயத்தை என்ன பண்ணுறான், வலதுபுறத்திலே என்ன பண்ணுறான்னா இடுப்பிலே கட்டி கொண்டு. அப்போது இடது கை பழக்கம் உள்ளவன். இப்போ இங்கே கட்டிக்கிட்டு இருந்தானா அந்த 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 டேக்கரை அந்த அந்த கத்தியை எடுக்கும் பொழுது இவன் கத்தியை திருப்பறதுக்குள்ளே அவன் ராஜாவனை குத்திடுவான். அவனுங்க எவ்வளோ என்னது நுணுக்கங்க தெரிஞ்சவங்க இல்லை, அவன் குத்திடுவான். அப்போ என்ன பண்ணுறான், கரெக்டாக பிளான் பண்ணுறான். உங்களெல்லாம் நல்ல காலம் சண்டைக்கு அனுப்பலை. ஆமாம், நீங்கள் சொதைப்பு விட்டு வந்துடுவீங்க, எல்லாரையும் காமிச்சு கொடுத்துருவீங்க.
இவங்கிட்ட ஆண்டவர் கரெக்டான ஆள், ரொம்ப ஞானம் உள்ளவனை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. அப்போ என்ன பண்ணுறான், இதை எடுத்து சொல்லிவிடுவார், மற்றெல்லாம் அவன் பண்ணிடுறான் பாருங்க. அப்போ தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது ஞானம் உள்ளவர்களை தேர்ந்தெடு. மோசே அப்படி பார்க்குறான் மேலே, அப்படியே வந்து செய்கிறான் பாருங்க. இங்கே அக்குரட்டாக செய்கிறானுங்க, எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி அழகாக செய்கிறானுங்க. அதுபடி ஞானம் உள்ளவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ என்ன பண்ணுறான், வஸ்திரத்துக்குள்ளே வலது புறத்தில். அப்போது இந்த கத்தியை இங்கே வச்சா இவன் எப்போது இவ்வளோ தூரம் போகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். கத்தி எடுத்துகிட்டு போகிறது தெரியக்கூடாது. அப்போது எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் தெரியக்கூடாது, துணி மாதிரியே இருக்கணும். உள்ள எங்கே செக்குக்கு போனோம், அதுவும் ராஜ அரண்மனைக்குள்ளே போகிறான், கட்டாயம் செக் பண்ணுவான். அந்த கத்தி மாட்டிக்கூடாது. அது உள்ளே எப்படி துணியில் வச்சானோ, எப்படி செக் பண்ணாலும் துணி மாதிரி தான் இருக்கணும் ஒன்றுமே அப்படின்னு சொல்லி நிறையான அந்த கிங்கெல்லாம் போடும்போது நல்லா ராஜா நிறைய துணிகள் போடுவாங்க பாருங்கள். அது உள்ளே கரெக்டாக வச்சு, ஆனால் கையில் எடுக்கணும், டக்குன்னு எடுக்கணும். எந்த அளவுக்கு அவன் பிளான் பண்ணியிருப்பான் பாருங்கள், டெரிஃபிக் பிளானிங். இன்றைக்கி அடுத்த வசனம் இன்னும் நல்லாயிருக்கும் ஒன்று படிக்கும்போது. சரி, இப்போ நம்ம முன்னாடி இதை பற்றி பார்த்துடலாம், கத்தியை குறித்து பார்த்துடலாம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு கத்தி என்ன பண்ண, ஒரு மனுஷனை கொல்றதுக்காக அவன் தயார் பண்ணுகிறான், ஒரு ராஜாவை கொல்றதுக்கு. புதிய ஏற்பாட்டோடைய கத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, எபிரேயர் புத்தகம் 4:12 வாசிங்க. 4:12 தேவனுடைய வார்த்தையானது. இது நம்முடைய வசனம் எப்படி, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுறமும் அப்படியே பைபிள் எடுத்து காமிங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அருமையான வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நீர் இந்த பட்டயத்தை என் கரங்களிலே கொடுத்தபடியால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளதாயும் தேவனுடைய வார்த்தையானது, இந்த வார்த்தையானது ஜீவன் உள்ளது, லைஃப்னு போட்டிருக்குது இல்லையா. காட் இஸ் லிவிங், அவன் ஜீவன் உள்ளது. ரெண்டாவது பவர்ஃபுல், வார்த்தையானது எப்படி வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை எப்படி உள்ளது, ஜீவன். இந்த வார்த்தையில் உயிர் இருக்குது. இந்த வார்த்தையில் ஒவ்வொரு உயிர், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. உயிர் உள்ளது வார்த்தை, இயேசுவின் வார்த்தை உயிர் உள்ள வார்த்தை. ரெண்டாவது அப்புறம் சொஸ்தமாகுன்னு சொஸ்தமரம் எழுந்துருக்கிறான் பார்த்தியா, லாசருவே வெளியே வா, முடிஞ்சு போச்சு, ஜீவன் உள்ளது. அப்படியே 4 நாள் ஆச்சு செத்து நாருமேன்னு சொல்கிறா, இல்லை அது ஜீவன் உள்ளது, வெளியே வா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ வல்லமை உள்ள வார்த்தைகள். சரி, காற்றையும் கடலையும் அது போல வார்த்தைகளாக நடக்கிறார். அவையாது, இறையாது, அமைதலாயிரு, அப்படியே அடங்கி போகுது. சரி, ஜீவனும் வல்லமை ரெண்டும் நடக்குது. அப்புறம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. இப்போ 2 சொன்னோம், ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது 2. மூணாவது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அப்போ ஷார்ப்பு, ரொம்ப 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 ஷார்ப்பானது, 2-edged sword சொல்லுவாங்க. அப்போ அவன் அப்படி தானே வைக்கிறான் அந்த ஏகூத்து பண்ணுறான். சரி, கருக்குள்ளதாயும் ஆத்மாவும், சோல் அண்டு ஸ்பிரிட், ஆத்மாவையும் ஆவியையும், உன்னுடைய சரீரத்தில் உள்ள இருக்கிற ஆத்மா, ஸ்பிரிட், ஆவி, இந்த ரெண்டையும் கணுக்களையும் மேரோன்னு சொல்லுவாங்களே, மேரோவும் ஜாயின்ட்ஸ், நம்ம கணுக்களையும் ஊரையும். இப்போ நம்ம கால் இருக்கும்போது ஒரு முட்டி இப்படி மடக்கும்போது உருக்கு அந்த பகுதி, அந்த ஜாயின்ட்ஸில் அடிபட்டால் மாத்திரம் ஆறவே ஆறாது, அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாது. மற்றத்தில் எங்களுக்கு ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா ஆறிடும், அது மட்டும் அவ்வளோ சீக்கிரமாக ஆறாது. அதையே ஆண்டவர் பிரிக்கத்தக்கதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஊனையும் பிரிக்கத்தக்கதாய், உருவ குத்துகிறத்தக்கதாய், இருதயத்தின் நினைவுகள், தாட்ஸ் இல்லையா, இருதயத்தில் நினைவு என்ன நினைக்கிறீங்களோ, எந்த சிந்தைகள், பொல்லாத சிந்தைகள், குடிக்கணும், வெறிக்கணும், சிகரெட் பிடிக்கணும், கொள்ளை அடிக்கணும், அவங்க இதெல்லாம் என்னென்ன சொல்லாத சிந்தை, இந்த சிந்தையெல்லாம் இந்த வார்த்தை என்ன பண்ணுது, ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை முழுமையாய் மாற்றி விடுகிறது. அந்த கத்தியால் குத்தனா ஆள் மறிச்சு போடுவான், இந்த கத்தியால் குத்தனா ஆள் உயிரோடு கூட இருப்பான். உயிரோடு எத்தனை வருஷம், 1000 வருஷம் பிறகு நித்தியமா ஆண்டவரோடு கூட இருப்பான். அதனால தான் ஆண்டவர் அழகாக நினைவுகளையும் யோசனைகளையும், உனக்கு யாராவது ஒருத்தங்க உன்னை அப்படி கவுத்தணும், இப்படி கவுத்தணும், பில்லி சூனியம் வைக்கணும், கட்டு வைக்கணும், இவருக்கு இது வைக்கணும், அது வைக்கணும், எது நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூட பயக்கணும். எனக்கு யாரோ தெரியல பாஸ்டர், சூனியம் வச்சிட்டான் போல இருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட கூட நம்ம சர்ச்சில் இன்னும் நம்ம பிள்ளைங்க சொல்லுது, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரில. ஹல்லேலூயா. கவலைப்படாதம்மா, இன்னொரு சூனியம் வச்சு அந்த சூனியத்தை எடுத்துடலாம். அப்படி செய்ய முடியுமா சொல்லுங்க?
நீ சொல்ல, இயேசுவின் நாமத்தில் சூனியக்கார பிசாசு போ. அவன் தான் உன் தலைக்கீழ இருக்கான பிசாசு, நீயா உன் காலு கீழே பிசாசு இருக்கா, நீயா அதை பயப்படுற? உனக்கு ஒன்றும் நடக்காது. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக எதிர்த்தினில் பிசாசு ஓடி போவான். அந்த உருவ குத்துகிறதாயும் அந்த டேகர் இருக்க, கர்த்தரும் கூட வார்த்தை, இந்த டேகர், அந்த அந்த கத்தி இருபுறம் கருக்குள்ள கத்தி, அது உங்களையும் வேற இருக்கும், என்னையும் வேற இருக்கும். ரெண்டு பேர் இருபுறம்னா ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட். அப்புறம் பிலீவர்ஸ் அண்ட் த ஃபெய்த்னு சொல்லுவாங்க. 4 காரியங்களை சொல்லுவாங்க. ஒன்று, உங்களையும் பதம் பார்க்கும், என்னையும் பிரசங்கம் பண்ணுற என்னையும், நீ இப்படிலாம் பிரசங்கம், நீ ஒழுங்காக இருக்கியான்னு ராத்திரி கேட்பார் ஆண்டவர். நீ அப்படியே பெருசாக பேசுகிறிய, அது சொல்லி இதை பற்றி பேசுகிறிய, பரிசுத்தம், நீ ஒழுங்காக இருக்கிறியான்னு கேட்பார் என்ன. அதே போலவே ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் ரெண்டுத்தையும் அது என்ன பண்ணும் சொல்லுவாங்க. 2 சைட் டிராகன்னா. ரெண்டாவது, மூணாவது, ஒரு பிலீவர் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஒரு பிலீவர் எப்படின்னா பிலீவர் அண்ட் ஃபெய்த், ரெண்டும் ரொம்ப முக்கியமான 3 காரியங்களை இந்த டேகரை குறித்து சொல்லுவாங்க. சரி, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதனால தான் நீங்கள் வாசிக்கும் போது ரெவலேஷன் 1:16 பாருங்கள், அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டுச்சு. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போது அந்த வார்த்தை, அவர் எப்படி தான் இயேசுடைய வார்த்தை கருக்குள்ள பட்டயம் புறப்படுது. அவர் கைகளில் 7 நட்சத்திரங்கள், அந்த சபைகளை குறித்து சொல்கிறது, தேவதூதர்களை நட்சத்திரங்களை குறித்து சொல்கிறது. பிறகு பிரகாசிக்கிற காரியங்கள், இந்த விளக்கு அப்படின்னு சொல்லி 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது விடுங்க. ஆண்டவருடைய திட்டங்கள், தெய்வங்கள் அங்கே என்ன செய்கிறார்? தேவன் ஆசீர்வாதமாக இருக்கிறார். சார் 17ஆம் வசனத்தை வாங்கி முடிக்க போகிறேன். 17ஆம் வருஷம் பாருங்க, 16 வருஷம். மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். இப்போ அந்த காணிக்கை எடுத்துட்டு வந்துட்டு எக்லோனுடைய கரங்களில் கொடுத்துட்றான். எக்லோன் கரங்களில் கொண்டாந்து கொடுத்துட்றான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான்னா ஃபேட்டி இல்லையா? ரொம்ப எப்படி இருந்தா? வெரி ஃபேட் மேன். ஸ்தூலித்த மனுஷன்னா ஃபேட் மேன். எங்கே அந்த வாடை கண்டுபிடிச்சானுன்னு தெரில, வந்து பருமனானு போட்டிருக்கலாம். அது ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான். அப்போது இந்த ஏகூத்துக்கு அந்த கிங் வந்து குண்டா இருக்கிறான்னு தெரியுது பாருங்க, என்ன கால்குலேஷன். அப்போது டேகர் அப்படின்னா 1 முழ நீளம் உள்ள, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. 1 முழ 18 இன்ச்சஸ் நீளம் உள்ள. ஏன்னா ஒல்லியா இருக்கவனுக்கு வந்து ஒரு இவ்வளோ நீட்டு கத்தி போதும், ஒரு 4 இன்ச்சு கத்தி குத்துனா ஆள் செத்துருவார். இப்போ இவனை குத்துனா அது உள்ள குடலுக்குள்ளே போகணும், அவ்வளோ பருமனான உடலுக்குள்ளே உள்ளே போகணும். உள்ளே போகணுன்னா அதுக்கு வந்து லென்த்து கரெக்டாக வைக்கணும். அவ்வளோ கால்குலேஷன் க்ளீனாக பட்டு 18 இன்ச்சஸ் உள்ள அந்த டேகரை, அந்த கத்தியை அவன் செய்கிறான். செஞ்சு அவன் என்ன பண்ணுறான் செய்கிறான். அப்புறம் அவன் 18ஆம் வசனம் வாசிங்க. காணிக்கையை செலுத்தி தீர்த்த பின்பு காணிக்கை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா. அப்போ இவன் என்ன செய்யறான்? ஒரு பெரிய காணிக்கையை நிறைய பேர், ஒரு ஆள் கையில் எடுத்து வந்து இப்படி கூட காணிக்கை கொடுக்கல. அவன் என்ன செய்யறான்? ஆட்களை வந்து இந்த போன அந்த சொல்லுவான் பாருங்க, ஒட்டகங்கள் வந்து காணிக்கை தூக்கிட்டு வருது பாருங்க, அது போல என்ன பண்ணுறான்? நிறைய காணிக்கை எல்லாத்தையும் இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்த அந்த காணிக்கையை தூக்கி கொண்டு வருறான். இவன் என்ன பண்ணுறான்? அந்த ராஜா என்ன பண்ண, மோவாபிய ராஜா இந்த காணிக்கை பார்த்தோன்னா அசந்து போயிடுறான். எக்கச்சக்கமான பணம் பண்ணோன்னே அவன் ஒன்றும் பரவாயில்லடா, இவ்வளோ காணிக்கை. அவன் கரெக்டாக அவனுடைய கான்சன்ட்ரேஷன் அடிச்சிடறான். அவனுடைய கான்சன்ட்ரேஷன் ஒரு சாதாரண அங்கே நில்லுன்னு இருப்பான். இந்த காணிக்கை, எக்கச்சக்கமான காணிக்கை பார்த்தவொடனே சுமந்து வந்த மக்கள், அவ்வளோ காணிக்கை சுமந்து வந்த மக்களை அனுப்பியிருந்தான். காணிக்கை பார்த்தவொடனே இவன் என்ன பண்ணிடுறான்? ஓ, இவ்வளோ காணிக்கை வச்சுருக்கான், பரவாயில்ல, நம்ம ரொம்ப நேசிக்கிறான், அதனால தான் இவ்வளோ காணிக்கை கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு எண்ணத்தை தேவன் மாற்றி விடுகின்றார். ஏன் இதெல்லாம் மாத்துறாரு? இஸ்ரவேல் தேவனை நோக்கி கதறி அழுது கூப்பிட்டார்கள். cried unto the Lord. கதறி அழுது, நீ கதறி அழுது கூப்பிடும்பொழுது கர்த்தர் தேவன் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஒரு டெலிவரராக மாற்றுவார், ஒரு பொசஸராக மாற்றுவார், உன்னை ஒரு ஓனராக கர்த்தர் மாற்றி வருவார். ஹல்லேலூயா. முதலாவதியாக கர்த்தர் காணிக்கை அனுப்பிவிட்டான். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து ராஜாவே, சொல்ல வேண்டிய
ரகசியமான ஒரு உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய, இப்ப அவன் சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிறான், அவனை திடீர்னு இங்கேருந்து போய் குத்த போனோம்னா அதுக்குள்ளே ராஜா இவனை சாவடிச்சிருவான். அதனால என்ன பண்றான், தன் அருகாமையிலே அழைக்கின்றான். பியூட்டிஃபுல்லா கில்காலிலே சிலைகள் இருக்கும் இடத்தை திரும்பி வந்து, ராஜாவே உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு அப்படின்னு காதுல தான் சொல்லணும், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த இது பண்றான் பாருங்க, பிளாட் பண்றான் பாருங்க. அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே. இப்போ இவன் சுமந்து வந்த ஆளுங்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் அவனோட இருக்கிற அந்த மேக்காப்பாளெல்லாம் நிற்பாங்க, சுற்றி நிற்பாருங்கள. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் வரும்போது, சீஃப் மினிஸ்டர் வரும்போது கையில் என்ன பண்ணுறாங்க, மெய்காப்பாளர்லாம் கூட வராங்க பாருங்கள், மெய்காப்பாளர்லாம் கூட வராங்க. உடனே என்ன பண்ணுறான், இன்னொரு ரகசிய ராஷ்டியத்தை பற்றி என்னமோ சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நிலைமையை அவன் அங்கே உருவாக்குறத பார்க்க முடியுது. பிறகு என்ன பண்ணுறாங்க, அது பிறகு அவர்கள் என்ன பண்ணுறான், உடனே இப்போ ஒரு வசனம் ஒன்று இருக்குது பாருங்கள், ப்ராவர்ப்ஸ் 18:16 பாருங்கள். ப்ராவர்ப்ஸ் 18:16, நீதிமொழிகள் 18:16. ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கும். மேன்ஸ் கிஃப்ட் மேக்ஸ் ரூம் ஃபார் ஹிம். மேன்ஸ் கிஃப்ட் மேக் ரூம் ஃபார் ஹிம். நீ வந்து நிறைய காணிக்க கொடுத்தா உன் மேலே ஒரு அன்பு வந்துடும் பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறான், இவன் கரெக்டாக பிளான் பண்ணுறான், நிறைய காணிக்க கொண்டு வந்து கொடுத்துட்றான். அவன் கொடுத்தவனால அந்த ராஜா என்ன பண்ணுறான், அவனை இவனாலையும் அமிச்சிட்டான், இவனும் உங்கள் ஆளையும் மேய்க்காப்பாலையும் அமிச்சிருங்கன்னு சொல்லி இவெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் அவன் அங்கே கொண்டு வர்றான். கொண்டு வந்து பாருங்க, பெரியவர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். பெரியவருக்கு முன்பாக அவன் இவன் ராஜா எழுதுறான் பாருங்க, கிங் எழுதுறான் பாருங்க. அப்போ இவன் காணிக்கைகளை அவன் பார்க்கும்பொழுது, சேபாஸ்திரி என்ன பண்ணுறான், எக்கச்சக்கமான காணிக்கைகளை பொருட்களை கொண்டு வரும் பொழுது சேபாஸ்திரி இவன் கணம் பண்ணுறான்ல, கணம் பண்ணிடுறான் பார்த்தீங்களா. அதுபோல் ஆமாம், தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் அங்கே தேவனுடைய திட்டம் அங்கே நிறைவேறுகிறது, ஆண்டவுடைய கரம் அங்கே செயல்படுகிறது. அடுத்த நிகழ்ச்சி அடுத்த வாரங்களே பார்ப்போம்.